ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நீண்ட நேரமும் இங்கே நிறைய பேர் காத்துட்ருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜெய் பீம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க மேடையில் இந்த சினிமாவை பற்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து மீரா கதிரவன் அவர்களை ஒரு எழுத்தாளராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறப்போ மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பேன். அது மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் சிலது கேட்பேன். நான் அப்படி கேட்டது சேரன் சாரோட ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டேன். அது மாதிரி இவர் லிங்குசாமி சாரோட அட்ரஸ், சுசி கணேசன் சாரோட அட்ரஸ், இவங்களெல்லாம் கேட்டு நான் போய் மீட் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் சேரன் சாரை மட்டும் நான் மீட் பண்ணேன் நான். ஸோ அப்படி தான் மீரா கதிரவன் எனக்கு வந்து பழக்கம். அப்புறம் அவருடைய எழுத்து மூலமாக எனக்கு பழக்கம். அப்புறம் பிரபல லோகிதாஸ் இயக்குனர் கூட அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவர் படங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அவர் எடுத்த 2 படங்களும் முக்கியமான படங்களாக இருந்தது. அண்ட் அவர் அதுக்கப்புறம் வந்து அபிபின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, என்னை பார்க்க சொன்னார். நான் ஆக்சுவலி அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கர எமோஷ்னலாக ஆனேன். ஏன்னா அந்த சினிமா எனக்குள்ளே உண்டாக்கின அந்த பதபதைப்பு இருக்குல்ல, ஒரு படத்தை பார்க்குறப்போ ஒரு லைஃப்பை ரொம்ப நெருக்கமாக பார்த்த ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாழ்க்கையை ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தது கிடையாது. இப்போ அடிப்படையில் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்குது. இந்த இந்திய சமூகம், அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் வந்து பல வேறுபாடுகளோட, பல வேறுபாட்டு நிறைந்த தெருக்களோட தனித்தனியாக பிரிஞ்சு, ஆனால் ஒரே சமூகமாக வாழற ஒரு மாயைக்குள்ளே தான் நம்ம வந்து இருப்போம். ஆனால் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கும். யாரும் யாரோட லைஃப்பை பற்றியும் சரியாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் பற்றி இங்கே சினிமாக்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் நான் என்னை பற்றியான தேடலில், என்னை பற்றின சினிமாவை நான் என்னுடைய குடும்பத்தோடைய இல்லை என்கிட்ட இருக்கிற கதாபாத்திரங்களில், கதைகளில் தேட ஆரம்பித்து அப்படி ஒரு சினிமாவை வடிவமைச்சு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ அப்படி யோசிக்கிறப்போ, இப்போது என்னுடைய திரைப்படங்களில் நான் படம் எடுக்கிறப்போ சில தோழர்கள் வந்து கேட்குறது உண்டு, உங்களுடைய திரைப்படங்களில் நீங்கள் ஏன் இஸ்லாமியரை காட்சிப்படுத்துறதில்லை, இல்லை திருநங்கைகளில் நீங்கள் ஏன் காட்சிப்படுத்துறதில்லை, இல்லை வேறு சில கதாபாத்திரங்களை நீங்களும் தவிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரெஷராக எடுத்து அப்படி ஒர்க் பண்ணுறதில்லை. சார்பட்டா பரம்பரைகளில் மட்டும்தான் மீரான்ற கதாபாத்திரத்தை நான் வந்து உருவாக்கினேன். எனக்கு என்ன அந்த லைஃப்பை, எனக்கு என்ன தெரியும்னா, என்னுடைய கிராமத்தில் இருக்கிற அந்த மசூதியில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என் அம்மாவும் என் பாட்டியும் என்னை எடுத்துகிட்டு போயிட்டு காதில் அந்த ஊதுவாங்க. ஸோ ஒரு அந்த இது மயிலருக்கால வரட்டி ஒரு மாதிரி செய்வாங்க. காலையில் போயிருக்கேன், அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதோட அந்த காலையில் அல்லா கூவுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கியிருக்கேன் நான். அதுக்கு பிறகு நான் இலக்கியங்கள் மூலமாக தான் இந்த லைஃப்பை நான் வந்து படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அண்டு மலையாள சினிமாக்கள் அண்ட் ஈரான் சினிமாக்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அது மூலமாக ஒரு கல்ச்சரை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது மலையாள சினிமா பார்க்குறது மூலமாக. ஆனால் மலையாள சினிமாவில் இந்த லைஃப்பை தொடர்ந்து எடுக்கப்பட்டிருந்ததுனால வேறுபாடு இல்லை. அங்கே என்னென்னா இஸ்லாமிய சினிமா, இல்லை இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு சினிமா, இல்லை கிறிஸ்தவர்களை பற்றிய ஒரு சினிமா, இல்லை மலையாளிகளை பற்றிய ஒரு சினிமா அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் ஒரு மலையாள சினிமாவாக அதுக்குள்ளே அந்த கல்ச்சரை பேசுகிற ஒரு வழக்கம் அங்கே இருந்தது. ஆனால் தமிழ் சினிமாவில் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை வணிக சந்தையின் அடிப்படையில், இல்லை இங்கே தொடர்ந்து படம் எடுத்தவங்களுடைய மனநிலையில் இந்த சமூகங்களை பற்றி, வேறுபாடு உள்ள சிறுபான்மையாக உள்ள சமூகங்களை பற்றி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் படம் எடுக்கிறது வழக்கம் இல்லை, அதை சந்தைப்படுத்துதலில் வெற்றி அடையாமல் இருந்ததுனால ஒரு பயம் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பயத்தோடு தான் என்னுடைய லைஃப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. மீரா கதிரவன் அவர்கள்கிட்ட நான் நிறைய டைம் உரையாடுறதுக்கு நானுமே வந்து இப்போ அமீர் என்ன சொன்ன மாதிரி, ஏன் வந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்கணும், ஏன் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பேர்களை வந்து மறைச்சிட்டு இருக்கணும், இங்கே இலக்கியங்களே சரி இல்லை வந்து சினிமாக்கள் இருக்கிறவங்க வந்து ஏன் வந்து இப்போ தாமிரா அண்ணன் கூட அவருடைய பேரை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அண்ணன்கிட்டே நான் கேட்டிருக்கேன், ஏன்னா அந்த தாமிரான்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் நான். ஏன்னா அந்த பயம், இப்போ நான் சினிமாவுக்குள்ளே வரப்போ, அமீர் அண்ணா வந்து சினிமாக்குள்ளே வரப்போ எப்படி நீ வந்து பேரை மாற்றிக்கணும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி நான் சினிமாக்குள்ளே வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ தலித்துன்னு யாருன்னு கேட்டால் சொல்லாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏன் சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு தான் நான் வந்து பேசவே ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய படைப்பு வந்து ஆரம்பிச்சது. அண்ட் மீரா கதிரவன் மாதிரியான ஒரு பயங்கர சீரியஸ் லிட்ரேச்சர் கிட்டேருந்து வரவங்க, லிட்டரி வேர்ல்ட்லேருந்து வரவங்க கிட்ட நான் அப்படியான ஒரு எண்ணத்தை எதிர்பார்த்தேன்.
அச்சு அசலான ஒரு திரைப்படங்களை இல்லை அவருடைய கல்ச்சர் பேஸ்டு இல்லை அவருடைய இலக்கியங்கள் சார்ந்து உருவாக்குறப்போ இன்னும் வந்து பயங்கரமாக இருக்குமே. அவருடைய வீழ்த்திரு படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசினேன், இது இல்லைன்னா அவங்களுடைய சினிமா நீங்கள் இன்னுமே வந்து ஒன்று உருவாக்கணும்னா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அதன் அடிப்படையில் இல்லை, ஆனால் அவருக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கலான்னு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அபீபின்னு ஒரு படத்தை உருவாக்கி என்னை வந்து பார்க்க சொன்னார். எனக்கு என்னென்னா அந்த நிச்சயமாக சொல்கிறேன், அந்த தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான சினிமாவாக அபீபி இருக்கும்னு அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து தெரிஞ்சுது. அண்ட் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், அதில் ஆக்டர்ஸ் அவங்க எல்லாமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. நான் அது கூட எனக்கு ஏன்னா ஒரு இயக்குனர் டெஃபினட்டாக அதெல்லாம் ஒர்க் வாங்கிடுவார். ஆனால் அதோட நுவான்சஸ் இருக்குல்ல, ஒரு நுணுக்கம் இருக்குல்ல, ஒரு ஒரு வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒரு சின்ன பொருட்கள் இருந்து, அப்புறம் அவங்க எப்படி உட்காடுறாங்க, அதோட துணியிலிருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸும் பயங்கரமாக இலக்கியங்களில் வெளிப்படுற வார்த்தைகள் போல. ஏன்னா ஒரு புத்தகம் வாசிக்கிறப்போ ஒரு முழு புத்தகம் தராத திருப்தி வந்து ஒரு வரி கொடுத்துரும், ஒரு நாவலுடைய ஒரு வரி வந்து கொடுத்துரும். அந்த வரி பற்றி முடிச்ச உடனே நமக்கு வந்து அப்படியே பயங்கர ப்ளஷர் ஆகிடும். அது வந்து அந்த வரியை வந்து ஒட்டுமொத்த நாவலையும் படிக்க வச்சிடும். அது மிடில் இருக்கும், இல்லை லாஸ்ட் பேஜில் இருக்கும், இல்லை ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். அது எங்கே இருக்குன்னுமே அது வந்து செம மேஜிக். ஆக்சுவலி புக்ஸ் படிக்கிறப்போ தான் அது வந்து நிகழும். அந்த மாதிரி தான் அபீபியை நான் வந்து பார்க்குறேன். அபீபி வந்து தமிழ் சினிமாவோட ஒரு மிக முக்கியமான ஒரு மேஜிக் நிகழ்த்தலாம் நான் வந்து பார்க்குறேன். டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திருக்கு. ஒரு இத்தனை ஆண்டுகால சினிமாவில் ஒரு வெளிப்படையான, யாருக்கும் பயம் இல்லாமல் இப்படி பேசுறதுக்குள்ள இதுவே ரொம்ப மோசமாக இருக்குது. யாருக்கும் பயமா, யாருக்கு பயப்படணும் நம்ம, அதுவே ரொம்ப இருக்குது. அவர் படத்தை எடுத்துகிட்டு ஏன் இவ்வளோ பதட்டப்படணும்? மீரா கதிரவன் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு அவ்வளோ பதட்டத்தோடு வருவார். இது எப்படி மக்கள் எடுத்துப்பாங்களா, இதை பற்றி பேசுவாங்களா, எல்லாரும் வந்து இது என்ன சினிமான்னு சொல்லுவாங்க, இந்த இப்படி ஒரு சினிமா எடுக்கிறப்போ வந்து நமக்கு என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் பிடிக்காது. ஏன்னா ஒரு சாதாரணமாக சினிமா எடுக்கிற எந்த இயக்குனருக்கும் படம் ஓடணும் ஓடக்கூடாதுன்னு ஒரே பயம்தான் இருக்கும். யாருக்காவது எல்லாருக்கும் பிடிக்கணும் பிடிக்காம போயிடுமோன்ற ஒரு பயம்தான் இருக்கும். ஆனால் இந்த இயக்குனருக்கு இன்னும் கூடுதலான ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி இந்த சமூகம் கொடுத்துருக்குல்ல, இந்த சமூகம் கொடுக்குறப்ப அப்போது இந்த பிரச்சனைகளை, இந்த நெருக்கடிகளை கொடுக்குற இந்த சமூகங்களிலிருந்து உருவாகிற ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பை ஒரு சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு உருவாக்க முடியாமல், அப்படி உருவாக்குனாலும் அது எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இப்படி ஒரு ப்ரெஷரை உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு சினிமாவை மீரா கதிரவன் அண்ணன் வந்து பண்ணியிருக்காரு. அது நிச்சயமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாவாக இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். மற்ற சினிமாவை மாதிரி மற்ற சினிமா ரசிகர்கள் மாதிரி கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் என்னுடைய படமும் சரி, இல்லை இங்கே இருக்கிற ஒரு சீரியஸான ஃபிலிம் எல்லாமே என்ன நடந்திருக்குன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்னு தான் எல்லாராலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிச்சயமாக அபீபி வந்து கொண்டாடப்படும், பிளாஸ்ட் பண்ணப்படும், பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் வந்து இது ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமான சினிமாவாக மாறும். இதற்கு பிறகு வந்து வேறுபாடுகள் கலைந்து எல்லா லைஃப்பையும் வந்து ரொம்ப சகஜமாக பேசுகிற ஒரு சினிமாவை ஒரு தமிழ் சினிமா சூழலில் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இது எல்லாமே மாறி இருக்கு. யாருமே பேசாத வரைக்கும் அதுக்கு பின்னாடி பல கதைகள் பேசப்பட்டிருக்கு. ஆனால் பேசி உடைச்சதுக்கப்புறம் இது இவ்வளோதானா அப்படின்ற இடத்த மாதிரி அதுக்கப்புறம் அதில் பயங்கர எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி தலித் லைஃப்பை பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு லைஃப் எடுத்தால் படமே ஓடாது, இது வந்து அங்கே பற்றிக்கிட்டு எரியும், தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ நிறைய சொன்னாங்க. ஆனால் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் படம் மக்களுக்கு ஆடியன்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சந்தை மதிப்பு உருவானதுக்கப்புறம் அந்த படத்தை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அந்த கதைக்களங்களில் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. நிறைய பேர் லைஃப்பை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் நான் தலித் லைஃப்பை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதோட வாழ்க்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க. மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, பயங்கரமாக கொண்டாடினாங்க. வேறுபாடுகள் நிறைந்த இந்த தமிழ் சூழலில் சுவாரஸ்யமான ஒரு சினிமா தரப்போ டெஃபினட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அது போல தான் இப்போ வேறுபாடுகள் நிறைந்த, அதுவும் வந்து நமக்குள்ள மத ரீதியான வேறுபாடுகள் இருக்கிற இந்த இடத்துல இந்த கல்ச்சரை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுமா, கொண்டாட முடியுமா, நிறைய வந்து எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். பட் அப்படி அதை பிரேக் பண்ணி நிச்சயமாக அபீபி வந்து எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சினிமாவாக மாறும். மிக அற்புதமான திரைக்கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஆக்சுவலி சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணாத ஒரு வேர்ஷனை நான் வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன். ஸோ
அப்போ எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஒரு பயத்தோடு இருக்கிற ஒரு அண்ணனாக தான் நான் மீரா கதிரவனை பார்த்தேன். அவருடைய பதட்டம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்காரு. இன்றைக்குமே வந்து பயங்கர பதட்டத்தோடு தான் இருக்கார். இது எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் படத்துக்காக தான் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய இயக்குனர்கள் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக படத்துக்காக தான். ஏன்னா ஒரு நார்மலான படம் எடுத்தாலும் வரதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. அது சாதாரணமானவங்களாம் கிடையாது. வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய பயங்கரமான ஆளுங்க. அவங்களாம் வந்து நம்மளை வந்து வாழ்த்துறாங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமாக போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீச் பண்ணதில் மெயின் ரீசன் காரணம் வந்து அதோ பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. அண்டு ஏன்னா நான் படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்டேன், ராம் அண்ணா பார்த்துட்டாரா இல்லையா அப்படின்னு தான் நான் கேட்டேன். அண்ட் அவர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவர் வந்து பார்க்க வச்சார். இது வந்து நடித்த எல்லாருமே பயங்கர சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார். செம்ம சூப்பரான ஒரு ஒர்க்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சித்தி கேரக்டர் வந்து ஒரு டயலாக் பேசுவாங்க. அந்த பையன்கிட்ட நீ ஏன்டா என்கிட்ட கேட்கலன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உண்மையிலேயே பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே குடும்பங்களில் சிடுன்னு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறாங்கல்ல, அந்த காட்சி வந்து பயங்கரமாக இருந்தது. எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா வெறுப்பு அப்படின்றது வந்து நம்ம அந்த வெறுப்பு அப்புறம் வந்து கோபம் அது எல்லாமே வீட்டுக்குள்ளே பல அதாவது மாறுபட்ட எண்ணங்களை நமக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வெறுப்பாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து திடீர்னு ஒரு அன்பு வருது இல்லை, அந்த வார்த்தை வந்து செம்மையாக இருந்தது. அண்டு நான் வந்து பயங்கர எமோஷனலானேன். அந்த படம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுங்களுக்கும் நான் வந்து சொன்னேன், இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான சினிமா. ஒரு நூற்றாண்டை கடந்த ஒரு தமிழ் சினிமாவில் இந்த சினிமா நிச்சயமாக ஒரு வரலாற்றை பேசும். இதிலிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் வெளிப்படையான இன்னும் வேறுபாடுகளை கலந்து மல்டி கல்ச்சுரல்ஸ் மூவி வந்து டெஃபினட்டாக இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எதிர்பார்க்கலாம். இது கமர்ஷியல் ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. பயங்கரமாக என்டர்டெயினாகவும் இருக்குது. அண்ட் வந்து சுவாரஸ்யமான ஒரு சினிமாவும் இருக்குது. அண்ட் ஒரு அழகிய ஒரு இலக்கியத்தை வாசித்து ரசித்து என்ஜாய் பண்ணி இன்னொருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் அபிபி. அண்டு நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சினிமாவை கொடுத்துருக்குறீங்கன்னா அண்ட் உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சமூக தளத்திலையும் மிக முக்கியமான உரையாடலை அது வந்து துவக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி, மகிழ்ச்சி. ஜெய்பீம். நன்றி. தேங்க்யூ.